ஊரவனுக்கு கொடுத்தா என்ன செய்வான்? இவர் நல்ல மனுஷன் தெரியுமா, ஜக்காத்தண்டா சும்மா எப்போ ஒவ்வொரு வருஷமும் தேடி வந்து எனக்கு தந்துருவார் தெரியுமா, அந்த பேர் வரணும் இல்லையா? இதுக்காக என்ன செய்யறது? வெளியே போய் கொடுக்கிறது. குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறது, நடுத்தரவில் நிற்கிறது, கவனிப்பது கிடையாது. ஆனா ஒரு காகிதா வச்சிருப்ப, ஒரு வரைவிலக்கணம் வச்சிருப்பாங்க அந்த குடும்பத்துக்கு ஏன் கொடுக்கலன்றதுக்கு. எல்லாம் கொடுத்து கொடுத்து நன்றி கெட்டு போன சமுதாயம். இவங்கெல்லாம் திருந்த போறது இல்லை. ஊரவனுக்கு கொடுத்தா அவன் நன்றியோடையாவது நடப்பான். இவன் என்ன? அப்ப நாங்க கொடுக்கிறது யாருக்கு? நன்றியோடு நடக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறேன். நன்றியோடு நடப்பதற்காக அல்லாஹ் கொடுக்க சொல்லுகிறான். நீ உண்மையாக கொடுத்தால் நன்றி உள்ளவனாக அல்லாஹ் தஆலா மாற்றி வைப்பான். நீ நன்றியோடு அவன் நடக்க வேண்டும் என்று கொடுத்தால் நீ கொடுப்பது எதற்கு தெரியுமா? முகஸ்துதிக்காக கொடுக்கிறாய். அடுத்தவன் பார்க்க வேண்டும் என்று கொடுக்கிறாய். உன்னை அடுத்தவன் புகழ வேண்டும் என்று கொடுக்கிறாய். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, சூரா மாயிதால அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குல் லா யஸ்தவில் ஹபீஸு வத்தய்யிப் வலவ் அஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ். நிறைய பாவமான காரியங்கள் உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய போதிலும், மோசமானவைகள் உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய போதிலும், நல்லதும் தீயதும் ஒருபொழுதும் சமமாக மாட்டாது. சில ஆட்களுக்கு பாவமான வழிகளில் சம்பாதிப்பது அல்லது இப்படியான அடுத்தவர்களுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் என்ன செய்தென்றால் அவர்களுக்கு அதிகமான பிரயோசனத்தை கொடுக்குது. உலக ரீதியில, உலகளாவிய ரீதியில் அவர்களுக்கு பிரயோசனம் கொடுக்கிறது. மதிப்பு கிடைக்குது, சமூகத்தில் முன்னுரிமை கிடைக்குது, அவர்களை மக்கள் செல்வந்தன் என்றும் கொடுப்பவன் என்றும் பேசுகிறார்கள். இந்த பெருமைகளை எல்லாம் அவன் சொந்தக்காரனாக மாறிவிடுகிறான். அது உனக்கு ஆச்சரியத்தை தரலாம். ஆனால் நீ செய்யக்கூடிய இந்த செயலும் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுத்த ஒரு ரூபாயும் ஒரு பொழுதும் சமமாக போவது கிடையாது. ஏன்? அது நல்லது. இது நீ 1000 கொடுத்தாலும் 1,00,000 கொடுத்தாலும் கெட்டது. நல்லது 1 ரூபாய், கெட்டது 1000தோடு சமமாகாது, 1,00,000தோடு சமமாகாது. ஆனால் எம் இஸ்லாமிய உறவுகளின் சிந்தனைகளுக்கு அது விளங்குவதில்லை. ஏன் தெரியுமா? உலகத்தின் பிரயோசனங்களை மட்டுமே பார்த்து வளர்ந்த சமுதாயம் அல்லவா? உலகத்துக்காக வேண்டியே பார்த்து வளர்ந்த சமுதாயம் அல்லவா? உலகத்தை மட்டுமே நினைத்து வாழும் சமுதாயம் அல்லவா? அதனால் மறுமையின் பிரயோசனங்கள் எம்மை விட்டும் எம் சிந்தனைகளை விட்டும் அடிக்கப்பட்டதாக மாறிவிடுகிறது. அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பி. அல்லாஹ்வை சந்திக்கணும் என்கிற எண்ணம் உனக்கு யாருக்கு இருக்குதோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவன் நல்லதை மட்டுமே செய்யட்டும். எங்கள யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வை சந்திப்பதில் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தால், நிராசை அடைந்தவராக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு ஆசையுள்ளவராக இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்யட்டும்? நீ செய்யறத சொல்லி காட்டு, உலகத்துக்காக வாழ்ந்துகோ, எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள். ஏன்? நீ தான் அல்லாஹ்வை நம்பவில்லையே, அல்லாஹ்வின் சந்திப்பை ஆசை வைக்கவில்லையே,